இன்றைக்கு வந்து பொய்யான வாக்குறுதியை கொடுத்து நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கூட்டம் வந்து இருக்காங்க. அது யாரு அப்படின்றது உங்க அனைவருக்குமே தெரியும். எனக்கு முன்னாடி பேசின பிரபாகர் அண்ணா கூட சொன்னாங்க தற்கூரி கூட்டம், கவர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. வேற எதை வச்சு நீங்க வெற்றி பெற்றீங்க? வேற என்ன ஃபீல்டு ஒர்க்கு நீங்க பண்ணிருக்கீங்க? இதுதான் வந்து முதல் முறையா அவங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆட்சி அமைச்சிட்டு அவங்க தான் ஆட்சியில இருக்கிறாங்க, அவங்க தான் முதலமைச்சர், அவங்களோட அமைச்சர்கள் தான் வந்து துறையில இருக்கிறாங்க அப்படின்றது தெரியாம இன்றைக்கும் வந்து திமுக தான் காரணம், திமுக தான் காரணம், திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியோ எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஆட்சி அமைத்து இத்தனை நாள் ஆகி கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு அமைச்சரோ யாருமே அதற்கான அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறது இல்லை. இதுதான் அவங்க ஆட்சி அமைச்சிருக்கிறது. இங்க இருக்க அனைவருமே வந்து ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியிலயோ நியூஸ்லயோ வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பொழுது கடந்த முறை அவர் ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் கொரோனா டைம்ல இருந்தோம். கொரோனா டைம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பீக்கா இருந்தது. நம்மளுடைய உற்றார் உறவினர் கூட பிறந்த பிள்ளையா இருந்தா கூட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டா அந்த கொரோனா கோவிட் டைம்ல வந்து அவங்கள பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. அந்த ஐசோலேஷன்ல தான் அவங்க இருந்தாங்க. ஆனா அந்த சூழல்ல கூட வந்து நான் தான் முதலமைச்சர், நான் தான் இதுக்கு பொறுப்பே இருக்கணும், நான் தான் இதுக்கு வந்து வழிவகை பண்ணணும், இதற்கான தீர்வை நான் தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முன்னேற்பாடை எடுத்து கொரோனா டைம்ல கூட மருத்துவமனைக்கு நேரடியா சென்று அதோட பொறுப்பையும் அதோட அக்கௌண்டபிலிட்டியும் எடுத்தவர் தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். இன்றைக்கு வந்து ஆட்சி அமைத்து எல்லாமே அவங்க துறை அமைச்சர்களா இருந்துமே எங்களுக்கு தெரியாது திமுக காரங்க தான், எங்களுக்கு தெரியாது. அப்ப எதுக்கு நீங்க ஆட்சியில இருக்கீங்க? அப்புறம் எதுக்கு நீங்க வந்து அதிகாரத்துல கையில வச்சிருக்கீங்க? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.